லைஃப் ஆஃப்டர் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட். வணக்க மக்களே, வெற்றிகரமா இன்னைக்கு பிகமிங் ரூம் 100 டே சீரிஸோட டே 1 ஆரம்பிச்சாச்சு. எப்பயும் போல வைட்டமின் டி வாங்கறதுக்கு மொட்டை மாடி போய் பல் தேய்ச்சிட்டு இருந்தேன். எங்க வீட்ல இருந்து பார்த்தா தெரியற மருதமலை அங்க மோடம் போட்டதுனால மேகத்துக்குள்ள மறைஞ்சிருச்சு. எதுக்காக இதை சொல்றேன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க, கடைசியில சொல்றேன். அப்புறம் காலை உடைப்பு வேகத்துக்கு சன்ஃபிளவர் சீட், பம்ப்கின் சீட், சியா சீட், அப்புறம் ஃபிளாக்ஸ் சீட்லாம் போட்டு ஒரு சீட் ஓட் மீல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யாராச்சும் இந்த ஃபிளாக்ஸ் சீட் எடுக்கிற மாதிரி இருந்தா நல்லா கிரிண்ட் பண்ணிட்டு அப்புறம் கன்சியூம் பண்ணுங்க. அப்பதான் அதோட மேல இருக்கிற கோட் உடைஞ்சு அதோட நியூட்ரியன்ஸும் ஒமேகா 3 உடம்புல நல்லா அப்சர்வ் ஆகுமாமா. நெட்ல படிச்சேன். இதெல்லாம் விட முக்கியமா நம்ம டயட்ல பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு சமாச்சாரம், நெல்லிக்காய், மொரிங்கா, கறிவேப்பிலை. இந்த மொரிங்கான வேற ஒன்றும் கிடையாது, இந்த முருங்கைக்கீரை பவுடர் தான் இங்கிலீஷ்ல முருங்கான்னு சொல்லுவாங்க. இது டெய்லியும் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நிறைய நல்லது இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா விட்டமின் சி, விட்டமின் பி, அயன் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். ஆனா நான் முக்கியமா எடுக்கிறதுக்கான காரணம் முடி கொட்டுறது கம்மியாகும், அடர்த்தி ஜாஸ்தியாகும்னு சொன்னாங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் ரிசல்ட் எப்ப இருக்குன்னு சொல்றேன். போன டைம் நெல்லிக்காவை அப்படியே சாப்பிட்டதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. உப்பு போட்டு குடிக்கும் போது லைட்டா லெமன் ஜூஸ் மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் டக்குன்னு பொடி நடையா நடந்து கறி வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 11:30 மணி போல பிரேக்ஃபாஸ்ட் பிரஞ்சா சாப்பிட்டு முடிச்சுட்டு மதிய உணவு புரோட்டீனுக்கு சிக்கனை குக் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு குளியில போட்டு வந்துட்டு மத்தியானமே இட்டாலியன் படிச்சு முடிக்கவும் அம்மா லஞ்சுக்கு மத்தியானம் ஆஃபீஸ்ல இருந்து வந்தாங்க. வந்துட்டு என் கண்ணில் இந்த ஜெல் போட்டு விட்டாங்க. மத்த மருந்து கூட நானே போட்டுருவேன், இந்த ஜெல் மூட்டினால போட முடியாது. அப்புறம் அப்படியே லஞ்ச் சாப்பிட்டுட்டு அமாடியஸ் சொல்லிட்டு 1984 வந்த ஒரு அருமையான இங்கிலீஷ் படம் இருக்கு. அந்த படத்தை பத்தி சுதீர் ஸ்ரீனிவாசன் அவர்களும் மோகன்ராஜ் அவர்களும் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அருமையா இருக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பாருங்க, பயங்கரமா இருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல மேகம் அதிகமா இருந்தனால மொட்டை மாடியில இருந்து பார்க்கும்போது மருதமலை தெரியலங்கிற கதையெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருந்தேன்னா, சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் என்னோட சர்ஜரி பண்ண கண்ணு இத்தனால அந்த மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா லாஸ்ட் கொஞ்ச நாளா அதோ இந்த வீடியோல அப்படி மழை லைட்டா தெரியுது. அந்த மாதிரி என்னோட சர்ஜரி பண்ண கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சோ யாரெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ப்ரே பண்றேன் சரியாயிரும் அப்படின்னு சொன்னீங்களோ உங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அப்புறம் பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் நான் படிச்சேன். கேப் போட்டதுல மறந்துச்சு அப்படிலாம் சொல்லியிருந்தால அந்த கோர்ஸ் எனக்கு திருப்பி ஞாபகம் வரல. கொஞ்சம் கேப் போட்டனால ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆச்சா. அதனால கோர்ஸரால அது சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு கோர்ஸுக்கு ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணிருக்கேன். சப்போஸ் ஃப்ரீயா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணிருக்கேன். பார்ப்போம். நைட்டு புரதசத்துக்கு 3 முட்டை தோசை சாப்பிட்டு இன்னில இருந்து நைட்டு பிரஷ் பண்றதையும் புது பழக்கமா ஆட் பண்ணணும். அதையும் ஆட் பண்ணிட்டு வேடிக்கை பார்க்கலாம்னு வெளியே போனா பேய் படத்துல வர மாதிரி எங்க ஸ்ட்ரீட்ல மட்டும் லைட்டே இல்ல. டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு உருவம், வேற யாரும் இல்ல, எங்க அம்மா தான். மருந்து பொண்ணு வாடான்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் அப்படியே தூங்கிட்டேன். இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. டுவர்ட்ஸ் தி 100th வீடியோ. இந்த ஜர்னி என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே மக்களே, பட்டா பாய்.